ஹாய் விவர்ஸ், ஐ எம் ஜி கலையரசன். வெல்கம் டு டிப்ளமோ ஜோன். இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் பவரில் என்ன டாபிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ஸு. ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் கேஜஸ்ஸு, இன்னொன்று வந்து மேனோமீட்டர்ஸு. மெக்கானிக்கல் கேஜஸ் வந்து ஹை ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து நமக்கு கம்மியான ப்ரெஷரும் லோ ப்ரெஷர் அது மீடியமான ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் கேஜஸ் தான் அதிகமாக பாய்லர்ஸு டர்பைன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான ப்ரெஷர் அதிகமான பார்ல இருக்கிற இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் கேஜஸ்னால் என்னன்னு பார்ப்போம். மெக்கானிக்கல் கேஜஸ்னா என்னன்னா ப்ரெஷர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் சப்போர்ட்டிங் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆர் டெட் வெயிட். இப்போ நமக்கு மெக்கானிக்கல் கேஜஸ் எல்லாம் எந்தனுடைய சப்போர்ட்ல வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆர் டெட் வெயிட்லாம் அதனுடைய சப்போர்ட்னா அதனுடைய பிரின்சிபல்னால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் சப்போர்ட்டிங் அதனுடைய சப்போர்ட்டிங்னால தான் நமக்கு ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் இஸ் மெக்கானிக்கலி signified by suitable link and indicated by the pointer moving against the calibrated scales. இப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது மூலயமா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூட்டபிள் லிங்கேஜ் வச்சு இண்டிகேட்டட் பை தி பாயிண்டர் மூவ் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேல் கேலிப்ரேட் பண்ணும். கேலிப்ரேட்னா என்னது? அது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் டெம்பரேச்சர் நார்மலாக இங்கே ப்ரெஷர் தான் மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் கேஜஸ். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் கேஜஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. அதில் வந்து 4 டைப் இருக்குது. போர்டான் ப்ரெஷர் கேஜ், டயப்ராம் ப்ரெஷர் கேஜ், டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ், பெல்லோஸ் ப்ரெஷர் கேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா போர்டான் ப்ரெஷர் கேஜ். அதில் ஃபஸ்ட்டு அது இனிஷியலான டயக்ராம் இதுதான். இப்போ நமக்கு நார்மலாக இதில் என்னென்ன மேஜரான பார்ட்ஸஸ் இருக்குது அப்படின்னா எலிப்டிக்கல் டியூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து டூத் செக்டார்ஸு. இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா கியர்ஸ் மாதிரி நமக்கு கியர்ஸ் மாதிரி நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பீனியனு, இது வந்து பாயிண்டர்னா இதுதான் நகர்ந்து நமக்கு என்ன அப்படின்னா ரீடிங்கை வந்து காட்டும். டயல் இது 10, 20, 30, 40ன்னு சொல்லி ஸ்கேல் வந்து கொடுத்துருப்பாங்க. 10, 20. இப்போ 20 கிட்ட இருக்குன்னா உள்ளார வந்து 20 பார் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 30 இந்த பாயிண்டர் 30 இருந்துச்சுன்னா 30 பார் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாய்லரோ ஏதாவது ஒரு டிவைஸ்ல நமக்கு ஒரு கம்ப்ரஸர்ல வந்து இவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இப்போ 20க்கு நேரம் ஆச்சுன்னா 20 பார் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிங்க் மூலயமா தான் நமக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலயமா தான் நமக்கு பாயிண்டர் மூவ் ஆகும். அதுல தான் நமக்கு ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுவோம். இதனுடைய மேஜரான ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா இந்த ஃபிட்ஸ் இந்த இடத்துல இருக்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ரஸர்ல ஃபிட் பண்ணிடுவாங்க. இது வழியா நமக்கு இந்த டியூப் வழியா என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து மூவ் ஆகும். ப்ரெஷர் வந்து இது வழியா மூவ் ஆகி எங்க போய் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த டியூப் வழியா இதுதான் நமக்கு எலிப்டிக்கல் டியூப் வழியா வந்து எங்க அப்படின்னா இந்த லிங்கேஜ் வழியா வந்து இந்த பாயிண்ட் டூத் செக்டார் என்ன பண்ணும் அப்படின்னா நகர்த்தும். இப்போ இந்த மாதிரி நகர்த்தும். இப்படி நகர்த்துறப்ப ப்ரெஷர் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா நமக்கு பாயிண்டர் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இங்க மேல மூவ் ஆகும். சப்போஸ் ப்ரெஷர் நமக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா பாயிண்டர் வந்து நமக்கு என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கீழே மூவ் ஆகும். ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். இந்த டியூப் வழியா நமக்கு என்ன அப்படின்னா ப்ரெஷர் போய் இந்த பாயிண்டரை வந்து என்ன பண்ண வச்சு இந்த டூத் செக்டார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா இப்படி போகும், ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா பாயிண்டரை வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பக்கம் தள்ளும், ஸ்கேல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சப்போஸ் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் இந்த பாயிண்டரை வந்து கீழே தள்ளிட்டு வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து கம்ப்ரஸரில் இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் போர்டான் ப்ரெஷர் கேஜஸ். இதில் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஆப்ரேஷன்ஸு. மெக்கானிக்கல் கேஜ் யூஸ்டு ஃபார் வெரி ஹை ப்ரெஷர். இது ரொம்ப 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 அதிக ப்ரெஷர் இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெக்கானிக்கல் கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இட் ஒர்க் பிரின்சிபல் தட் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் தி எலிப்டிக்கல் டியூப் இஸ் ப்ரொபோஷனல் டு தி ஃப்ளூயிட் ப்ரெஷர். நம்மளுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த டியூப்ல வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன பிரின்சிபல் அப்படின்னா பிரின்சிபல் தட் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் தி எலிப்டிக்கல் டியூப் இஸ் ப்ரொபோஷனல் டு தி ஃப்ளூயிட். நமக்கு இப்போ கம்ப்ரஸருக்கு இன்சைட்ல வந்து ப்ரெஷர் அதிகமா இருந்தது அப்படின்னா அப்போ நமக்கு இந்த டியூப் மூலயமா நமக்கு எலிப்டிக்கல் டியூப் மூலயமா ப்ரெஷர் அதிகமாக போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாயிண்டர் வந்து நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான்.
இப்போ டிஃபார்மேஷன்ங்கிறது நமக்கு இந்த பாயிண்டர் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மேலே மூவ் ஆகுறது டிஃபார்மேஷன். அது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படிங்கிற ப்ரெஷர் இன்சைடில் கம்ப்ரஸருக்கு இன்சைடில் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா சடனாக மூவ் ஆகும். சப்போஸ் ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா சடனாக கீழே வந்துடும் நமக்கு. அதனால தான் எலாஸ்டிக்னா அது ஸ்டேபிள் கிடையாது, அன்ஸ்டேபிளாக மூவ் ஆகும். மறுபடியும் நமக்கு ப்ரெஷர் இன்சைடில் கம்மியானோடனே கீழே வந்துடும். The elliptical tube is bend into the arc of the circle. இப்போ இந்த எலிப்டிக்கல் டியூப் என்ன அப்படின்னா சென்டர் ஆர்க்கை வந்து பெண்ட் ஆயிருக்கும். சென்டர் ஆர்க்லேருந்து என்ன அப்படின்னா சர்க்கிளாக பெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒன் எண்ட் ஆஃப் தி டியூப் இஸ் க்ளோஸ்டு அண்ட் ஃப்ரீ மூவ் வைல் த அதர் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அண்டு ஓப்பன். இப்போ நமக்கு இந்த எலிப்டிக்கல் டியூப் வந்து ஒரு எண்டு வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு எண்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ரஸர் கூடயோ அல்லது டர்பைன் கூடயோ எது கூட பாய்லர் கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டூத்டு செக்டார் அண்டு பீனியன் அரேஞ்ச்மெண்ட் ஆர் யூஸ்டு டு மேக்னிஃபைங் த ப்ரெஷர் இன்சைட் ஆஃப் தி டியூப். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டூத்டு செக்டார் இதுதான் டூத்டு செக்டாரு. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, டியூப் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வழியாக நமக்கு ப்ரெஷர் வந்து தள்ளுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டூத்டு செக்டார் வந்து நகர்ந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இது இந்த பக்கம் வரும், பாயிண்டர் வந்து நமக்கு இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறதா அந்த லைன் சொல்லியிருக்காங்க. மேக்னிஃபைங்கிறது நமக்கு அளக்கிறது, யூஸ்டு டு மேக்னிஃபை தி ப்ரெஷர் இன்சைட் ஆஃப் தி டியூப். அந்த பாய்லருக்கோ அல்லது பாய்லரோ அல்லது இல்லைன்னா கம்ப்ரஸருக்கு இன்சைடில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி மேக்னிஃபை பண்ணும், அளக்கும் இன்சைட் ஆஃப் தி டியூப். த பாயிண்டர் இஸ் ஃபிக்ஸ்டு வித் த பீனியன் அண்ட் மூவ் தி கிராஜுவலி டயல். இப்போ இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கிராஜுவலாக இந்த டயலுங்கிறது என்ன இந்த அதாவது 10-20 போட்டிருக்கிறது தான் டயலு. அந்த அளவீடு இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாயிண்டர் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் when a cage is connected to the pressure point. இப்போ நமக்கு கேஜ் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் பாயிண்ட்ல எந்த பாய்லர்லையோ கம்ப்ரஸர்லையோ கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த ஃப்ளூட் அண்டர் தி ப்ரெஷர் ஃப்ளோ தி எலிப்டிக்கல் டியூப். இப்போ இந்த கேஜை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சம் ப்ரெஷர் ஃபோர்ஸில் வந்து ஃப்ளூட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டியூப் வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எலிப்டிக்கல் டியூப் ஆஸ் ஒன் எண்ட் இஸ் எலிப்டிக்கல் டியூப் இஸ் ஃபிக்ஸ்டு அந்த ஃபிக்ஸ்டு த க்ளோஸ்டு எண்ட் இஸ் மூவ் 10 to the straight itself, result is increasing pressure. இப்போ நமக்கு இது வழியாக நமக்கு ப்ரெஷர் வந்து ஃப்ளோ ஆகுறப்ப இந்த டியூப் வழியாக வந்து ப்ரெஷர் வந்து இன்சைடில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்ப அதாவது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் தி டியூப் ரொட்டேட் அண்ட் பாயிண்டர் இஸ் த்ரூ தி லிங்க். இப்போ நமக்கு இது வழியாக அதிக ப்ரெஷர் வந்து ஃப்ளோ ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டூத்டு செக்டார் வந்து ரொட்டேஷனல், அதாவது இது டில்ட் ஆகும். அப்படி டில்ட் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பீனியன் வந்து ரொட்டேஷனல் ஆகி இந்த பாயிண்டர் வந்து நமக்கு மூவ் பண்ணி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறான். அதான் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். இந்த பாயிண்டர் மூவ் தி ஓவர் தி கேலிப்ரேட்டட் ஸ்கேல் விச் டைரக்ட்லி கிவ் தி ஃப்ளூயிட் ப்ரெஷர்ஸ். இந்த பாயிண்டர் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு டில்ட் ஆகி இப்போ பாய்லரோ கம்ப்ரஸரோ அந்த கம்ப்ரஸருக்கு இன்சைட்ல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி டைரெக்டாக நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேலிப்ரேட் பண்ணிடும். கேலிப்ரேட்னா அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இன்சைடில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நமக்கு காட்டும், ரீடிங் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.